பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பார்த்திருக்கிறீங்க, நேற்று 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தற்பொழுது பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகிறது. கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியில முழு வீச்சில் அமித்ஷா இறங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கட்சிக்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறத தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அந்த குடைக்குள் இந்த கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு அமித்ஷா வலியுறுத்துகிறார். எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் அதை நோக்கி தான் கடந்த சில தினங்களாகவே காய் நகர்த்தி வந்தார். நீங்க அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கலாம்னா, கிட்டத்தட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்பு பைஜெயந்த் பாண்டா அவர்கள் இந்த தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். தமிழகத்துல பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டவராக. அவருக்கு பதிலாக இவர்கள் பியூஷ் கோயலை கொண்டு வந்த போதே அதற்கான முயற்சிகள் தொடங்கிவிட்டது. ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலின் போதும் இங்கு பொறுப்பாளராக இருந்தவர். அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல தமிழ்நாட்டில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அன்றைக்கு இருந்த கூட்டணியில் ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க. அது தேனி தொகுதி. அது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் வெற்றி பெற்றிருந்தார். சோ அப்ப அந்த பியூஷ் கோயல் அவர்களுடைய தரப்புக்கு 2 தரப்பிலுமே நெருக்கம் இருந்தது. அது ஓபிஎஸ் டிபிஎஸ் போன்றவர்களோடு நெருக்கம் இருந்தது. இன்னொன்று, பாஜக தொடர்ச்சியா இங்கு பலகட்ட சர்வேக்கள் இருந்ததுல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான வெற்றியை பறித்ததுல, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அது அதிமுகவுக்கும் பொருந்தும் பாஜகவுக்கும் பொருந்தும், ஒரு சிவகங்கை மாதிரியான தொகுதிகளில் கச்சராஜ் அவர்கள் போட்டியிட்ட போது கூட அங்க அமமுக எடுத்த ஓட்டு திமுக காங்கிரசிடம் அவர் தோல்வியடைந்த ஓட்டை விட அதிகம். சோ அப்ப அதெல்லாம் ஒப்பீடு செய்கிறாங்க. 21 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஒரு கணிசமான தோல்விக்கு காரணமாக இருந்தது அமமுக. அப்ப அதிமுக குடைக்குள்ள அந்த கூட்டணி என்கிற ஒரு பிடிக்குள்ளையாது இவர்களை எல்லாம் அழைத்து வரணும். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை, டிடிவி தினகரன் அவர்களை, இவர்களை எல்லாம் இணைத்தால் மட்டும்தான் இந்த அணி ஒரு வலிமையான அணியாக இருக்கும். அது ஒரு கோணம். இன்னொன்று, அமித்ஷா அவர்களுடைய கணக்குல இன்னும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, புதிய சக்தியாக இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவர் தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. அவர் அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% எடுத்திருந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 21% எடுத்தாங்க. இது ரெண்டையும் கூட்டினாலே 39% அப்படிங்கறத அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார். நேற்று நடந்த நிகழ்வுல கூட அமித்ஷா கணக்கு சொன்னார். சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில பார்த்தா எத்தனை தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்று இருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லியிருந்தார். அந்த கூட்டணிக்கு கணக்கு சொல்றாருல அமித்ஷா அவர்கள், அந்த கூட்டணியின் அங்கமாகவே ஏற்கனவே பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் இருந்ததுதான். சோ அதையெல்லாம் ஒரு வடிவத்திற்குள் கொண்டு வந்தாதான் அமித்ஷா இப்பொழுது சொல்லி வர்ற கணக்கே உண்மையான கணக்கா இருக்கும். சோ அதையெல்லாம் நோக்கிதான் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க இன்னொன்று, இந்த பேச்சுவார்த்தையில எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் தொடர்ச்சியா பங்கெடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று அமித்ஷா வந்திருந்தார். ஆனால் அவருக்கு சேலத்துல வீரபாண்டி பகுதியில அவர் தன்னுடைய வழக்கமான பரப்புரையில் அவர் இருந்தார். சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பாஜக அவர்கள் இருவரையும் இணைக்க வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இப்பவும் கூட நீங்க சொன்னது போல எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார், அவர் வரவில்லை. அவருடைய இந்த உறுதிப்பாடு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டணிக்குள்ளேயோ இல்ல தேர்தலுக்குள்ளேயோ? இல்ல, இது கிட்டத்தட்ட நீங்க கடந்த மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன் அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல 2வது தீர்மானத்தையும் நம்ம இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அதாவது அதிமுக என்பது கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டு ஒரு பெரிய கட்சி. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய இயக்கங்கள்னா திமுக அதிமுக தான். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அதிமுக என்கிற அந்த ஒரு பெரிய இயக்கம் ஒரு பொதுக்குழுல 2வது தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணிக்குள் இடம்பெறும் கட்சிகள் குறித்தும் நாங்க தான் முடிவெடுப்போம் அவங்க போட வேண்டிய ஒரு சூழல் நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அப்ப அதுவுமே அதுக்கு சில காலம் அந்த ஒரு தீர்மானத்துக்கு பின்புதான் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டாருங்க. அது வரைக்கும் நியமிக்கப்படல. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நொடியில் உறுதியாக இருக்கிறார். ஆனா அமித்ஷாவும் இப்ப உறுதியா இருக்கிறதா இது காட்டுது. கிட்டத்தட்ட நேற்று 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை, இன்றைக்கும் இதோ பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் பேசாவிட்டால் அப்படி 2 பேருமே உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கூட்டணி அமைக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க? இல்ல, இது இந்த சிக்கல் நீடிக்கும். இன்னைக்கு உடனடியா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து விட்டார் அப்படிங்கிறதுனாலே உடனே இன்றைக்கே அது செட்டில் செய்யப்பட்டுரும். இன்னைக்கு அமித்ஷா கிளம்பும் போதே அனைவரும் ஒன்றிணைந்து அப்படி போகாது இதனுடைய போக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு புதிதாக வந்திருக்கிறார். அவருடைய எழுச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் தேவை. அந்த கால சூழலை அவரும் புரிந்து கொண்டுதான் இருப்பார்னு தோணுகிறது. அதனால என்னன்னா அமித்ஷா பேசுவார். இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஒரு சிட்டிங் நடக்கும். அதற்கு பின்பு மீண்டும் பேசுவாங்க. ஒரு புள்ளியில் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க வேண்டிய நெருக்கடிக்குள்ள போவாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தல் களம் வந்து இதுவரை இல்லாத ஒரு மாறுபட்ட தேர்தல் களமாக இருக்கு. நீங்க 3வது அணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பல தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இல்ல. நீங்க 2006ல விஜயகாந்த் அவர்கள் வந்த போது ஒரு 8.35 அது நின்று விடுகிறது. 2016ல மக்கள் நல கூட்டணி ஒரு குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியுது. பட் இப்ப அப்படி இல்ல, விஜய் என்பது ஒரு பெரும் சக்தியாக பார்க்கப்படுகிறது. சோ அதனால வந்து பாஜகவுக்கு இந்த தேவை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட போன பாராளுமன்ற தேர்தல் எடுத்த 18% அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க வளர்ந்துட்டோம். சோ அந்த இடம் ஒன்று இருக்கு. இதுல 2 வகையான நெருக்கடிகள் இருக்குன்னு பாக்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஒன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை உள்ள கொண்டு வர்றது, அது எந்த அளவுக்கு பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க என்பது ஒன்று. இன்னொன்று நிலை இருக்கிறது, அதாவது பாஜகவுக்கு சில விருப்ப தொகுதிகள் பட்டியலும் இருக்கு அமித்ஷா கையில. அந்த தொகுதிகள்ல பல தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளாகவும் இருக்கு. அந்த ஒரு நெருக்கடியும் இருக்கு. சோ இதுல வந்து பல சிக்கல்கள் இருக்கு அவர்களுக்குள்ள. இன்னும் பிளவுபட்ட நிலையில் பாமக இருக்கு, தேமுதிக கூட்டணிக்குள்ள வரல. இவர்களோடு இருந்தவர்களே பல பேர் இன்னைக்கு வெளியில இருக்காங்க. சோ இது ஒரு இடியாப்ப சிக்கல்கள் வந்து இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு தொடரும் அப்படிங்கிற வாய்ப்பு தான் தெரியுது. சோ ஏதோ ஒரு புள்ளியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அமித்ஷா அவர்களும் இந்த முரண்கள் தான் இன்னொரு அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த முரண்பாடுகள் இணையக்கூடிய புள்ளி என்ன அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருபுறம் இவர்களுடைய இணைப்பு வேண்டும் அப்படின்னு பாஜக வலியுறுத்துகிறது. இன்னொரு புறம் வந்து பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். அவருடைய உறுதியிலிருந்து பார்ப்போம் யார் இணங்கி வருகிறார்கள், எப்படி இது நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.